போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யார். இன்னைக்கு சமைக்க போவது யாரில் ஒரு சூப்பர் சுவையான எக் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்காங்க நம்ம ராணிமா. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். மசாலா பொடிக்கு தேவையான பொருட்களை எடுத்து மிக்சியில் திரிச்சுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து எல்லாம் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 3 வாட்டி எல்லாம் களைஞ்சி எடுத்துட்டு அதை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கொள்ளணும். ஒரு வானொலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1 போட்டு நல்லா பொரிய விடுங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வரும் வரை நல்லா கிளறி விடுங்க. இது நல்ல பொன்னிறமானதும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து நல்லா பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதை நல்லா ஒரு மூடி வச்சு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்த உடனே பாஸ்மதி அரிசி எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. நான் ஏற்கனவே 5 முட்டையை வெந்து வச்சுருக்கேன். அரிசி 3/4 பாகம் வெந்த உடனே முட்டையை எடுத்து நல்லா கீறி விட்டுட்டு இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மறுபடி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால ஒரு பேனை அடுப்பில் வச்சு அது மேலே இந்த கடாயை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டிங்கன்னா வாசம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுவையான பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக் பிரியாணி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.